இந்த மாதிரியே உங்களோட மண்டையும் என்ன பண்ணாலுமே நிற்காம ஸ்டைலாகவே இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாகவே இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, இந்த மாதிரி இருக்கிற மண்டையை இந்த மாதிரி மாற்றி வச்சுன்னா உங்களோட ஸ்டைல் வேறு லெவலில் வந்துருக்கும். எங்கே போனாலுமே நீங்கள் ரொம்பவே அட்ராக்டிவாக வந்து போவீங்க, எல்லாருமே கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. நம்மளோட ஹேர் ப்ராப்பராக இருந்தாலும் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் 200% வந்து அதிகமாக வந்து இருக்கும். அக்ரி பண்ணுறீங்களா? பசங்களுக்கு ஹேர்னா அவ்வளோ பிடிக்கும், பர்சனலாக எனக்கும் ஹேர்னா ரொம்பவே வந்து பிடிக்கும். இந்த வீடியோவில் எப்படி ப்ராப்பராக இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணுறது, ஹேர் வேக்ஸ் இல்லாமல் வேற ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ரொம்பவே ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ஒரு வீடியோவே உங்களால் ரொம்ப வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணி ஸ்டைலாகவும் அட்ராக்டிவாகவும் ஹாட்டாகவும் வந்து இருக்க முடியும். லேட் பண்ண வேணாம், வாங்க ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். ஸ்டெப் நம்பர் 1, உங்கள் ஹேரை வந்து ப்ராப்பராக வந்து வாஷ் பண்ணணும். அதை நிறைய பேர் பண்ணுறதே வந்து கிடையாது. கிடைக்கிற ஒரு நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக வந்து தலைக்கு குளிச்சுட்டு கிளம்பணும் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அப்படி பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து ஷாம்பு நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலுமே பரவாயில்ல, பொறுமையாக மசாஜ் பண்ணுங்கள். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் நீட்டாகவும் க்ளீனாகவும் நல்லா ஒரு டெக்ஸ்சரோடையுமே வந்து இருக்கும். அப்படி வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டவலை எடுத்துக்கோங்க. அப்படியே கரகரன்னு தேய்க்காமல் பொறுமையாக ஒத்தி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து எடுங்க. நீங்கள் 100% வந்து எடுக்கணும்னு தேவை கிடையாது. நம்ம ட்ரையிங் ப்ராசஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஒத்தி எடுங்க. உங்கள் ஹேரும் ஹெல்த்தியராக வந்து இருக்கும், பார்க்குறதுக்கும் க்ளீனாக வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் ட்ரையிங் ப்ராசஸ் தான். ட்ரையிங்க்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை ஒன்று பண்ணி ஆகணும். ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே. நம்மளோட ஹேரை ட்ரையர் வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம். அதை பற்றி நான் வந்து அப்புறம் பேசுகிறேன். ஸோ அந்த ட்ரையர் வச்சு பண்ணும்போது ஹீட் படுறதுனால ஹேர் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது, ஹேர் பிரேக்கேஜ் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வச்சு நீங்கள் ஹேரில் அப்படியே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு வந்து போகலாம். நான் யூஸ் பண்ணுற ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா பீப்ளண்டோட வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது. ஸோ இது ப்ரீ ஸ்டைலராகவும் ஆக்ட் ஆகுது. இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே டெக்ஸ்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ப்ரேவை வந்து மண்டையில் அடித்ததுக்கப்புறம் ஹேர் ட்ரையர் எடுத்துக்கோங்க. அதுதான் பிரச்சனையே சார். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணது எனக்கு பயமாக இருக்குது. ஹேர் ட்ரையரில் யூஸ் பண்ணால் முடி கொட்டி நான் சொட்டையாயிட்டேன்னா என்னை பார்க்கவே முடியாது. நான் கிட்டத்தட்ட 7 வருஷம், மினிமம் 7லேருந்து 8 வருஷமாக ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பார்த்தா எனக்கு மண்டையில் ஒரு முடி கூட இருக்கக்கூடாது. ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாலே முடி கொட்டைங்கிறது பெரிய மெத்து. ஹேர் ட்ரையரில் 3 செட்டிங் வந்துருக்கும். ஒன்று நார்மல் ஹேர், இன்னொன்று மீடியம் ஹீட், இன்னொன்று வந்து ஹை ஹீட். இந்த நார்மலும் மீடியம் ஹீட்டும் நம்ம வச்சு பண்ணாலே பெருசாக நம்ம ஹேருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது. அதுவும் நீங்கள் ஹீட் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிங்கன்னா பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து வராது. ஹேர் ட்ரையர் ரொம்ப முக்கியமான ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியம் தான். அது எல்லாமே நம்ம ஹேரை செட் பண்ண முடியும். பட் நீங்கள் நினைக்கிற வால்யூம், அந்த மாடல் லைக் லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹேர் ட்ரையர் இல்லாமல் அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு நல்ல ஹேர் ட்ரையர் வந்து வாங்கிக்கோங்க. நான் வச்சுருக்க ஹேர் ட்ரையர்லாம் கிட்டத்தட்ட 5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வந்து இருக்குது. அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், வேணா நீங்கள் அதை கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட ஹேரை ஃபஸ்ட்டு அப்படியே கையில் தோட்டிக்கிட்டே வந்து அப்படியே ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஓரளவுக்கு அந்த தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் சீப்பி எடுத்துக்கோங்க. ரோலர் காம்பாக இருந்தால் உங்கள் ஹேரை வால்யூமாக செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ரோலர் காம்பை எடுத்து இந்த வீடியோவில் நான் பண்ணுற மாதிரி ஹேர் அப்படியே லாக் பண்ணி வந்து அப்வர்ட்ஸில் அப்படியே வந்து பண்ணிகிட்டே வந்து வாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக ஹேரில் இருக்கிற அந்த வேவ்னஸ் எல்லாம் போயிட்டு ஹேர் ஒரு ஸ்ட்ரைட்டான ஃபீல் வந்து கொடுக்கும், வால்யூமே நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக மிரரை பார்த்து அப்படியே வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ட்ரை பண்ணி முடிக்கும் போது உங்களோட ஹேர் வந்து எவ்வளோ போன்ஸியாக அப்படி டெக்ஸ்சராக இருக்கிறத வந்து நீங்கள் கண் கூட வந்து பார்க்க முடியும். உங்கள் ஹேரோட இது அப்படிங்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிரியேட் ஆகும். அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னாடி உங்களோட ஹேர் ஃபால் ரொம்பவே வந்து அதிகமாக வந்து இருக்கா, என்ன பண்ணாலுமே ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது, இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்கிற ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களோட ஹேர் ஃபாலுக்கு என்ன காரணமாக வேணா இருக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அன்பேலன்ஸ் டயட்டாக வந்து இருக்கலாம், இல்லைனா பொல்யூஷனாக வந்து இருக்கலாம், இல்லை ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி என்ன காரணமாக இருந்தாலுமே இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களோட ஹேர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். Derma Coவோட 20% ஆக்டிவ்ஸ் பெப்டைட் ஸ்டெம் செல்ஸ் ஹேர் growth சீரம். இந்த சீரமில் கிட்டத்தட்ட 20% மேலே வந்து ஆக்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்லேயே இந்த அளவு கான்சன்ட்ரேஷனில் ப்ராடக்ட் எதுவுமே வந்து கிடையாது. அது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். அதுதான் நம்மளோட ஹேர் growth பூஸ்ட் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக காப்பர் பெப்டைட் வந்து இருக்குது, ஸ்டெம் செல்ஸ் வந்து இருக்குது, ஆனகின் வந்து இருக்குது, ரேடியசல் வந்து இருக்குது, ஆனபல் வந்து இருக்குது. இது எல்லாமே நம்மளோட ஹேர் growth இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும், ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும், நம்மளோட ஸ்கேல்போட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணும். இது கிட்டத்தட்ட 4லேருந்து 6 வாரம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹேரில் வந்து growth வந்து நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 85% மேலே வந்து பேபி ஹேர் க்ரோ ஆகிறத வந்து விசிபிளாக வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களுமே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். இதில் இருக்கிற காப்பர் பெப்டைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் growth பூஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணும், உங்களோட ஸ்கேல்ப் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணும்.
இதில் இருக்கிற ஆனை போல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணும். ரீடெக்ஸல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ஸ்டெம் செல்ஸை டார்கெட் பண்ணி உங்கள் ஹேர் ஃபாலிகல்ஸை ரீஆக்டிவேட் பண்ணி ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஹேரோட டென்சிட்டியும் டெக்ஸ்சரையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸ்டெம் செல்ஸ் நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ் ரீஜெனரேஷனுக்காக ஹெல்ப் பண்ணும். இதுவுமே க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியமே சேர்ந்து உங்கள் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இது யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஹேர் நல்லா தோட்டிட்டு அப்படியே ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். எந்த இடத்துல ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வந்து மசாஜ் பண்ணிகிட்டே வந்து வாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிசல்ட் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இது நான் ஸ்டிக்கி நான் கிரீசி ப்ராடக்ட். எந்த ஒரு ஆயில்னஸுமே இருக்கிறது கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியே வந்து போகலாம். எந்த ஒரு கிரீஸ்னஸுமே இருக்கிறது வந்து கிடையாது. ரொம்பவே பாசிட்டிவான விஷயம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வாங்க நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட வெப்சைட் டெர்மா கோல வாங்கும்போது Saran 2024 கோட் யூஸ் பண்ணுங்கள். 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இது தவிர அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பாப்பில் வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். எல்லாத்தோட லிங்க்குமே கீழே வந்து கொடுத்துருக்கேன். அது மூலம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெர்மா கோ கிட்ட ஒவ்வொரு தடவை நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கும்போது உங்களோட ஆர்டர் வந்து ஒரு சைல்ட்ஹுட் எஜுகேஷன் கூட வந்து லிங்க் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வச்சிருக்காங்க. இதை யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்னு வந்து சொல்கிறாங்க. அலாங் வித் பூமி ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே பாசிட்டிவான விஷயம். அண்ட் டெர்மா கோட நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. ப்ராடக்ட் வாங்க நினச்சிங்கன்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க நம்ம அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம். எப்பவுமே இந்த ட்ரையிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஹேர் வேக்ஸை வச்சு ஹேரை வந்து செட் பண்ணுவோம். பட் இந்த வீடியோவில் ஹேர் வேக்ஸ் யூஸ் பண்ணுறதுலன்னு தெளிவாக வந்து சொல்லிட்டேன். அதை விட பெஸ்ட்டான ஒரு விஷயம் வந்து இருக்குது, டெக்ஸ்சர் பவுடர். டெக்ஸ்சர் பவுடர் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக வந்து இருக்குது. ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஓசிஸோட டெஸ்டிட் பவுடர். இந்த பவுடர் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரிசல்ட்டு தாறுமாறாக வந்து இருக்கும். ஸோ இந்த டெஸ்டிட் பவுடர், இந்த டெக்ஸ்சர் பவுடரோட வேலை என்ன, சிம்பிளாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்மளோட குளிச்சதுக்கப்புறம் வெளியே போய் விளையாடுறோம், புழுதியில், அதாவது மண்ணில் போய் விளையாடுறோம். இல்லைனா வேலைக்கு நீங்கள் போகும்போது சிவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மண்டை ஃபுல்லாக அப்படியே மண்ணாச்சு, இல்லை ட்ராவல் பண்ணும்போது புழுதியில் நம்ம ஹேர்லாம் மாட்டிருச்சுன்னா கம்பி மாதிரி இருக்கும். ஹேர் எவ்வளோ ஸ்டிப்பாக வந்து இருக்கும், நம்ம என்ன ஹேர் வேணுமோ வந்து வச்சுக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக, அவ்வளோ வால்யூமாக, அவ்வளோ அழகாக வந்து இருக்கும்ல. அதே கான்செப்ட் தான். நம்ம மண்டையில் டஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக ஹேர் வந்து செட் ஆகும். ஸோ அதே தான் வந்து இந்த பவுடர் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். இந்த டெஸ்டிட் பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நம்ம மண்டையில் போட்டோம்னா அதில் லைட்டாக ஒற்றை பார்ட்டிகளுமே வந்து இருக்கும். அந்த டஸ்ட்டும் அந்த ஒற்றை பார்ட்டிகளுமே சேர்ந்து நம்ம ஹேரை ப்ராப்பராக செட் பண்ணுறதுக்கும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் ட்ரை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக உங்கள் ஹேர் எல்லாம் கீழே படுக்க வச்சுக்கோங்க. அப்படி படுக்க வச்சாதான் மேலே தூக்கி செய்யும்போது ப்ராப்பராக வந்து இருக்கும். படுக்க வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே பொறுமையாக வந்து தலையில் வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லைனா அங்கங்கே பறந்து மெஸ்ஸியாக வந்துருக்கும் உங்கள் ட்ரெஸ் மேலே. ஸோ அப்படியே பொறுமையாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு தென் அப்படியே கீழேருந்து மேலே அப்படியே உங்கள் ஹேரை வந்து செட் பண்ணிகிட்டே வந்து வாங்களே. அப்படியே அங்கங்கே நிற்கிறது தெரியுதுங்களா உங்களுக்கு? ப்ராப்பராக வந்து செட் ஆக ஆரம்பிக்கும். ஃபைனல் டச்சுக்காக கண்ணாடியை பார்த்து சிபி எடுத்து அப்படியே ப்ராப்பராக வந்து செட் பண்ணுங்கள். வேறு லெவலில் வந்து உங்கள் ஹேர் வந்து செட் ஆகிரும். ஹேரோட வால்யூமே வந்து செம்ம க்ளீனாகவும் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்ததாக ஃபைனல் நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணியே ஆகணும். அதுதான் ஹேர் ஸ்ப்ரே. ஹேர் ஸ்ப்ரே எதுக்காகனா, என்னதான் இந்த மேட்டிஃபைங் பவுடர் ப்ராப்பரான வால்யூம் கொடுத்து ஹோல்டு கொடுத்தாலுமே ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஹேர் வந்து கலைஞ்சிரும். நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கும்போது, இல்லைனா ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் இன்டர்வியூ போகும்போதோ, இல்லைனா ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் போகும்போதோ கலைஞ்சிருச்சுன்னா அப்புறம் ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுவீங்க. கலையக்கூடாதுன்னா ஒரு நல்ல ஹேர் ஸ்ப்ரேயை வச்சு அப்படியே பொறுமையாக உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. நான் வந்து வெள்ளாவோட ஹேர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. ஹோல்டுமே ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்குது. ஸோ எப்போவுமே ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு அப்படியே வந்து பொறுமையாக வந்து அடிச்சுட்டு வாங்க. ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிங்கன்னா ஹேர் வந்து கலைஞ்சிரும். பொறுமையாக வந்து அடிச்சுட்டு வாங்க. உங்கள் கண்ணை வந்து லைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஹேர் வேறு லெவலில் வந்து இருக்கும். நீங்களுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாட்டாகவும் அட்ராக்டிவாகவும் அழகாகவும் என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லாமே வந்து இருப்பீங்க. இந்த ப்ராசஸுமே சிம்பிளான ப்ராசஸ் தான். இதுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அது மூலமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், என்னதான் இந்த ப்ராசஸ் வந்து உங்கள் ஹேர் ரொம்ப ஸ்டைலாக காமிச்சாலுமே டெய்லியுமே நீங்கள் பண்ணக்கூடாது. எதையுமே நம்ம டெய்லியுமே பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஹேருக்கு அதனால ப்ராப்ளம் வந்து வர வைக்கும். பிகாஸ் நம்ம இவ்வளோ அப்ளை பண்ணுறோம், அது ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ஹேர் ஃபாலில் கண்டிப்பாக வந்து நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக தண்ணியை வச்சு உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிடுங்க. இப்படி வாஷ் பண்ணால் படுத்துட்டு இருந்தால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து ஆகும். இதை ரெகுலராக வந்து பண்ணாதீங்க. முக்கியமான இடத்துக்கு போகும்போது, முக்கியமான டைமில், அந்த மாதிரி டைமில் மட்டும் பண்ணிட்டு போங்க. செம ஹாட்டாகவும் அழகாகவும் அட்ராக்டிவாகவும் ஸ்டைலாக வந்து இருப்பீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலமாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான, கெத்தான, மாசான, ஸ்டைலான வீடியோ வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மை டியர் பிரதர்ஸ், டேக் கேர்.